الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أكرمكم عند الله أتقاكم فقال النبي صلى الله عليه وسلم من بكى من خشية الله حرم الله عليه النار أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆரம்பமாக ஓதி காண்பிக்கப்பட்ட திருமறை வசனத்திலே நம் எல்லோரையும் பார்த்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து நாம் படைத்திருக்கிறோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வகபாயில, உங்களை பல கோத்திரங்களாக வம்சத்தார்களாக உங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம். லிதஆரஃபு, உங்களுக்கு மத்தியிலே ஒரு அறிமுகம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களை நாம் பல நிறங்களிலே பல சமூகத்தவர்களாக பல கோத்திரங்களாக பல வகையறாக்களை உடையவர்களாக நாம் ஆக்கியிருப்பது என்பது அதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நல்ல மதிப்பை பெறுவதற்காக வேண்டி அல்ல. இந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள், இந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற அடையாளத்திற்காக வேண்டி அல்ல. மாறாக உங்களுக்கு மத்தியிலே ஒரு அறிமுகம், இவர் யாரை சார்ந்தவர், எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்ற ஒரு அறிமுகத்துக்காக வேண்டித்தான் இப்படி உங்களை பல கோத்திரங்களாக வகையறாக்களை உடையவர்களாக வம்சம் உடையவர்களாக உங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம். இதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் எந்த அந்தஸ்தும் உங்களுக்கு கிடையாது. அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கண்ணியம், நெருக்கம் என்பது அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும்.
இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே யார் அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர் என்று சொன்னால் யார் தக்வா உள்ளவராக இருப்பாரோ அவர்தான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவரே தவிர பணம் படைத்தவராக இருக்கிறார், எனவே இவர் அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர். நல்ல வம்சத்தை உடையவராக இருக்கிறார், எனவே இவர் அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர் என்பதாக எல்லாம் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் என்பது தக்வாவை கொண்டு மட்டும்தான், இறையச்சத்தை கொண்டு மட்டும்தான் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிவிட்டு இத்தோடு நிறுத்துவது கிடையாது. குர்ஆனுடைய பல இடங்களிலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லி காண்பிக்கிறான். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்கள். குர்ஆனை புரட்டினால் தெரியும், முதல் ஜுசுவில் இருந்து கடைசி வரைக்கும் குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் இந்த வாசகத்தை அறியாமல் இருக்க முடியாது. இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருப்பான். குர்ஆனை ஓத துவங்கியதிலிருந்து குர்ஆனை முடிக்கும் வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் குர்ஆனில் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வரும். இத்தகுல்லாஹ், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்கள். சில நேரங்களிலே ஒரே ஆயத்தில் 2 தடவை கூட இந்த வார்த்தை வரும். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். ஒரே ஆயத்திலே 2 தடவை அல்லாஹ் சொல்லுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஈமான்தாரிகளே, அல்லாஹ்வை பயப்படுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக வேண்டி என்ன சேமித்து வைத்திருக்கிறீர்கள், என்ன சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். திரும்ப அல்லாஹ் சொல்லுவான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்கள். ஒரே ஆயத்திலே 2 தடவை அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்திலே மட்டுமல்ல, இன்னொரு ஆயத்தும் அதிலேயும் ஒரே இடத்துல திரும்ப திரும்ப அல்லாஹ்வை பயப்படுங்கள். யா அய்யுஹன் நாசு தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதத்தின் வஹலக மின்ஹா ஸௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வனிசாஆ வத்தகுல்லாஹ். ஆயத்தினுடைய துவக்கம் யா அய்யுஹன் நாசு தகூ ரப்பக்கும், மக்களே உங்களுடைய ரப்பை பயப்படுங்கள். ஆயத்துடைய முடிவு வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்கள். எப்படி அல்லாஹ்வை பயப்பட வேண்டும்? தக்வாவை அல்லாஹ் வலியுறுத்தி முழு குர்ஆனிலும் சொல்லி காண்பிக்கிறான். ஆரம்பத்திலிருந்து பார்த்தால் தெரியும், உலாயிக ஹுமுல் முத்தகூன், அங்கிருந்து ஆரம்பிக்கிறான் தக்வா குறித்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பல்வேறு இடங்களிலே ஏதோ கொஞ்சம் பயந்தோம் விட்டுவிடலாம் அல்லாஹுடைய பயத்தை என்பதல்ல. அல்லாஹ் ஒரு ஆயத்திலே சொல்லுவான், அல்லாஹை எப்படி பயப்பட வேண்டும், எவ்வளோ தூரம் முழுமையாக பயப்பட முடியுமோ அவ்வளவு தூரம் பயப்படுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை உண்மையாக எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்படுங்கள். கொஞ்சம் பயந்தோம் கொஞ்சம் விட்டு விட்டோம் என்பதல்ல, வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வை பயப்படுங்கள். வாழ்நாளுடைய எல்லா பகுதிகளிலேயும் அல்லாஹ்வை முறையாக பயப்படுங்கள். இதுதான் தக்வா. தக்வா எது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தக்வாவை கண்ணால் பார்க்க முடியாது,
அது எப்படி இருக்கும், என்ன நிறத்தில் இருக்கும், என்ன உருவத்தில் இருக்கும், வெளிரங்கத்திலே பார்க்க முடியாத பெருமக்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தக்வா ஹாஹுனா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தக்வா ஹாஹுனா அஷார இல சதுரி. ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தக்வா என்பது உள்ளத்திலே இருக்கிறது, கையிலே கிடையாது, காலிலே கிடையாது, தலையிலே கிடையாது, வயிற்றிலே கிடையாது. தக்வா என்பது ஒரு மறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது அத்தக்வா ஹாஹுனா, இறையச்சம் என்பது இங்கிருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு விதமான தன்மை அது. தக்வா என்பது உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிலை. அது அந்த நிலை வரும் என்று சொன்னால் ஒரு அடியான் எப்படி இருப்பான்? அல்லாஹுடைய ஏவல்களை விடுவதற்கு பயப்படுவான். தொழுகையை விடுவதற்கு ஒரு மனிதனுக்கு பயம் வரும். அதுதான் தக்வா. மௌத்தாகும் வரைக்கும் தொழுகையை விடமாட்டான். நம்முடைய வாழ்நாளில் எவ்வளவோ நல்லடியார்களை அப்படி பார்த்திருக்கிறோம். ஜகாத்து கொடுப்பதை விடமாட்டான், ஹஜ் செய்வதை விடமாட்டான், நோன்பு வைப்பதை விடமாட்டான். அல்லாஹுவால் ஏவப்பட்ட எந்த விஷயத்தையும் விடமாட்டான். உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவா சொல்லும் தொழுகையை விடாதே, விடுவதற்கு பயப்படுவான். எவ்வளவுதான் காய்ச்சல் இருந்தாலும், எவ்வளவுதான் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னாலும் தொழுகையை விடு என்பதாக பலரிடத்தில் சொல்லி பாருங்கள். அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள், அழுவார்கள். தொழுகையை நான் விடுவதா? ஒரு சஹாபி இடத்துல சொல்லப்பட்டது, உங்களுக்கு கண் ஆபரேஷன் செய்ய வேண்டியது இருக்கிறது, நீங்கள் இத்தனை நாட்கள் தரையிலே சஜிதா செய்யக்கூடாது, கண் போனாலும் வருவாயிலே சஜிதா செய்யாமல் இருக்க மாட்டேன். தக்வாவினுடைய அடையாளம் பெருமக்களே. அல்லாஹுடைய பயம் இருப்பவர்கள் இமாம் ஜமாத்தை விட மாட்டார்கள். அல்லாஹுடைய பயம் இருப்பவர்கள் தொழுகையை விட மாட்டார்கள், நோன்பை விட மாட்டார்கள், ஹஜ்ஜை விட மாட்டார்கள், ஜகாத்தை விட மாட்டார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் செய்யாதே என்பதாக தடுத்த விஷயத்தை செய்யவும் மாட்டார்கள். யாரிடத்தில் அல்லாஹுடைய பயம் இருக்குமோ, தக்வா இருக்குமோ, வட்டி வாங்க மாட்டார்கள். யாரிடத்திலே பயம் இருக்குமோ, தக்வா இருக்குமோ, மோசடி செய்ய மாட்டார்கள். யாரிடத்தில் அல்லாஹுடைய பயம் தக்வா இருக்குமோ, ஹராமை செய்ய மாட்டார்கள். உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வுக்கு பெயர்தான் தக்வா என்பது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், தக்வா என்று சொன்னால் அல்லாஹ் மீது உள்ள ஒரு விதமான பயம். அல்லாஹ் என்ன செய்து விடுவானோ, அல்லாஹுக்கு நாளை நான் என்ன பதில் சொல்லுவேன், அல்லாஹுவை பற்றிய ஒரு விதமான பயம். அந்த பயம் வந்துவிடும் என்று சொன்னால் மனிதன் இபாதத்துகளை விட மாட்டான், பாவங்களையும் செய்ய மாட்டான். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு உதாரணம் சொல்வார்கள். மனிதர்களுக்கு எல்லோருக்கும் சிங்கத்தின் மீது பயம் இருக்கத்தான் செய்யும். ஏதோ ஒரு வகையில் ஒரு மனிதன் சிங்கத்துக்கு அருகிலே மாட்டிக்கொண்டார். அந்த சிங்கம் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறது, விழித்திருக்கவில்லை. ஆனால் அருகிலே மாட்டிக்கொண்டான். இந்த நேரத்தில் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறார்கள். சிங்கம் ஏதோ ஒரு பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறது, இவர் சிங்கத்துக்கு அருகிலே மாட்டிக்கொண்டார். இந்த நேரத்தில் இவருடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அதுபோல அல்லாஹுடைய விஷயத்தில் ஒரு நல்ல அடியாருடைய, முத்தகியான மனிதருடைய, தக்வாவுடைய அவருடைய உள்ளம் இந்த நேரத்தில் ஒரு விதமான பயம். இந்த ஹராமை செய்கிறோமே, அல்லாஹுக்கு என்ன பதில் சொல்வது? அல்லாஹ் பார்க்கவில்லையா? யார் பார்க்கிறார்களோ பார்க்கவில்லையோ, மனிதர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, அல்லாஹ் பார்க்கவில்லையா? அல்லாஹ்வை நாம் சந்திக்க போவதில்லையா? அல்லாஹ் சொல்வான், வத்தகுல்லாஹ் வஅலமு அன்னக்கும் முலாக்கூஹ். வத்தகுல்லாஹ் வஅலமு அன்னக்கும் முலாக்கூஹ். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். வஅலமு அன்னக்கும் முலாக்கூஹ். நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வை சந்திப்பீர்கள். இன்னைக்கு வேண்டுமானாலும் துணிச்சலாக பாவம் செய்யலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். அல்லாஹ் சொல்கிறான், வஅலமு அன்னக்கும் முலாக்கூஹ். நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு நாள் இல்லை என்று சொன்னால் ஒரு நாள் அல்லாஹ்வை சந்திக்கத்தானே போகிறீர்கள். சக்கராத்தில் அல்லாஹ்வை பார்க்க மாட்டீர்களா?
கபூருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை பார்க்க மாட்டீர்களா? வஅலமு அன்னகும் முலாகு, கபூரில் இருந்து எழுப்பப்படக்கூடிய நேரத்திலே ஹஷருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை பார்க்க மாட்டீர்களா? மஹ்ஷருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை பார்க்க மாட்டீர்களா? ஏன் சிராத்தல் முஸ்தகீமிலே அல்லாஹ்வை சந்திக்க போவதல்லவா? சொர்க்க நரக வாழ்க்கையிலே அல்லாஹ்வை நீங்கள் பார்க்க போவதில்லையா? உலகத்திலேயே அல்லாஹ்வை பயப்படுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தல்லர்ரஉ வபுகு ஃபஇன்ன ஸமாவாதி வல் அர்த வஷம்ஸ வல் கமர வன் நுஜூம யப்கூன மின் ஹஷியத்தில்லாஹ். உலகத்திலே பூமி அழுகிறது அல்லாஹ்வுடைய பயத்தினால். உங்களுக்கு புரியாது. வானங்கள் அழிகிறது அல்லாஹ்வுடைய பயத்தினால். உங்களுக்கெல்லாம் புரியாது. சூரியன் மிக பிரமாண்டமான படைப்பு, அது அல்லாஹ்வை பார்த்து பயப்படுகிறது, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் பயப்படுகிறது. சந்திரன் அல்லாஹ்வுடைய பிரமாண்டமான படைப்பு, அதுவெல்லாம் பயப்படுகிறது. யப்கூன மின் ஹஷியத்தில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தல்லர்ரஉ வபுகு, இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வை பயந்து அழுங்கள். இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வை பயந்து அழுங்கள். யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து அழுவார்களோ, ஹர்ரமல்லாஹ் அலைஹின்னார், நரகத்தை அல்லாஹ் அவர்களுக்கு ஹராமாக்கி விடுவான். தக்வா யாருடைய உள்ளத்திலே இருக்குமோ பெருமக்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலிருந்தே அவர்களுக்கு சில சன்மானங்களை வழங்குவான். அல்லாஹ்வுடைய பயம் இந்த நேரத்திலேயும், தொழுகை விடுவதிலே அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனப்படுத்துவதிலே அல்லாஹ்வுடைய பயம். இதை எப்படி நான் விடுவது? அல்லாஹ்வை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஹராமை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது அல்லாஹ்வை பயப்படுவது. இப்படி எல்லா நிலைகளிலேயும் எந்த மனிதர் அல்லாஹ்வை பயப்படுவாரோ அல்லாஹ் நிறைய விஷயங்களை அவருக்கு தருவான். அது துனியாவில் இருந்தே கொடுக்க ஆரம்பித்து விடுகிறான். முதலாவதாக நல்ல அறிவை அல்லாஹ் தருவானா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தத்தகுல்லாஹ் யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தத்தகுல்லாஹ் யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன். ஈமான்தாரிகளே, அல்லாஹ்வை பயப்படுங்கள். பயந்தால் உங்களுக்கு நல்ல அறிவாற்றலை அல்லாஹ் தருவான். ஃபுர்கானன் என்பதற்கு முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் தருகிறார்கள். எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை பிரித்தறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தருவான். எது உண்மை எது பொய் என்பதை பிரித்து அறியக்கூடிய நல்ல அறிவாற்றலை அல்லாஹ் தருவான். எது சத்தியமான கொள்கை எது அசத்தியமான கொள்கை, எது நல்லது எது அசத்தியமானது, எது அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது எது அல்லாஹ்வுக்கு பிரியமானது என்பது குறித்த நல்ல ஒரு விளக்கத்தை அல்லாஹ் தருவான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தத்தகுல்லாஹ் யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன். சிறந்த அறிவாற்றலை அல்லாஹ் தருவான். அது மட்டுமல்ல, ரிஸ்க் நாடா நாம் நினைக்காத புறத்திலிருந்து கிடைக்கும். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப் வமன் யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜன் வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் இவர் நினைத்தே பார்த்திருக்க மாட்டார், அந்த புறத்தில் இருந்த ஹலாலான உணவை தருவார். ஒரு சஹாபி அவர்கள் சுய தேவைக்காக வேண்டி அன்றைய காலங்களிலே வீட்டை விட்டு வெளியே போவார்கள். அதுபோல சிறுநீர் கழிப்பதற்கு செல்கிறார்கள். ஒரு சஹாபி சிறுநீர் கழித்து கொண்டு இருக்கும் பொழுது அருகிலிருந்து ஒரு பொந்திலிருந்து ஒரு எலி வருகிறது. ஒரு தங்க தீனாரை கொண்டு வந்து போடுகிறது. ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். திரும்ப உள்ளே போகிறது. திரும்ப ஒரு தீனாரை எடுத்து வருகிறது, தங்க நாணயம். திரும்ப உள்ளே. இப்படி போய் 17 தங்க தீனார்களை கொண்டு வந்து அந்த சஹாபிக்கு அருகிலே போட்டுவிட்டு அந்த எலி போய்விட்டு, அந்த சஹாபி சுய தேவைகளை எல்லாம் முடித்து விட்டு 17 தீனார்களையும் எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு பிறகு சொன்னார்கள், இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது. பொந்திலிருந்து ரிஸ்க் வருமா? அல்லாஹ் நினைத்தால் கொடுப்பான். எங்கிருந்து வரும் என்பதாக தெரியாது. வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வை பயப்படுவோம் என்று சொன்னால், தக்வாவோடு வாழ்வோம் என்று சொன்னால்,
வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், நினைத்து பார்க்காத வகையிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹலாலான உணவை கொடுப்பான். அது மட்டுமல்ல, எல்லோரும் சந்திக்கிறோம். வமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மஹ்ரஜன். உலகத்தில் யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்வார்களோ, வாழ்க்கையிலே நெருக்கடி வரும் பொழுது இந்த நெருக்கடியை அல்லாஹ் நீக்கி வைப்பான். கட்டாயம் எல்லோரும் நெருக்கடியை சந்திக்கிறோம், ஏதாவது ஒரு வகையிலே நெருக்கடியை சந்திக்கிறோம். இது எப்படி தீர்ப்பது? திணறி கொண்டிருப்போம் பெருமக்களே. அதுபோல நெருக்கடி வரும் பொழுது வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்திருந்தால் அந்த தக்வா அங்கு வந்து காப்பாற்றும் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாக்கு தருகிறான். வமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மஹ்ரஜா. ஒரு சம்பவத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். முந்தைய சமூகத்திலே 3 மனிதர்கள் மலையடி வாரமாக நடந்து போய் கொண்டிருப்பார்கள். திடீரென்பதாக மலை வரும். மலைக்கு எங்கே ஒதுங்கலாம்? ஒரு குகை போல இருக்கும், அந்த இடத்திலே ஒதுங்குவார்கள். கடுமையான மலை, மலைக்கு உள்ளே ஒதுங்கி விடுவார்கள். மேலிருந்து ஒரு பாறை வந்து அந்த குகையினுடைய வாயிலை அடைத்து விடும், பெரும் பாறை. 3 பேரும் சேர்ந்து அகற்றி பார்ப்பார்கள், அங்கே நகராது பாறை. தங்களுடைய சக்திக்கு ஏற்ப அந்த பாறையை அகற்றி பார்ப்பார்கள், நகராது பெருமக்கள் அந்த பாறை. 3 பேரும் சொல்வார்கள், அல்லாஹ்வை பயந்து அல்லாஹுக்காக வேண்டி வாழ்நாளிலே ஏதாவது நல்ல அமலை செய்திருப்போமே, அந்த அமலை சொல்லி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இங்கே நம்மை காப்பாற்ற முடியாது. ஒரு மனிதர் துஆ செய்வார். அவர் எப்படிப்பட்டவர்? முதலாளியாக இருந்திருப்பார். அவரிடத்தில் ஒருவர் வேலை பார்த்திருப்பார். அவர் ஒரு நாள் அன்றாடம் கூலி கொடுப்பார். அப்படி கூலி கொடுக்கும் பொழுது ஒரு மனிதர் கூலி வாங்காமலேயே போய்விடுவார். இவருக்கு ஞாபகம் இருக்கும், முதலாளிக்கு இந்த மனிதன் கூலி வாங்காமலேயே போய்விட்டாரே. பல ஆண்டுகளுக்கு பிறகு, கொஞ்ச நெஞ்சமல்ல, 1 ஆண்டல்ல, 2 ஆண்டல்ல, பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தொழிலாளி திரும்ப முதலாளியிடத்திலே வருகிறார். வந்தவர் கேட்கிறார், முதலாளி அவர்களே, அன்னைக்கு ஒரு நாள் வேலை பார்த்தேன், சம்பளம் வாங்கவில்லை, நான் கூலி வாங்கவில்லை, அந்த கூலியை கொடுங்கள் என்பதாக நம்முடைய முதலாளிமார்களிடத்தில் கேட்டால் என்ன ஏற்படும்? நாமெல்லாம் முதலாளிகள் தானே. பல ஆயிரம் முதலாளிகள் இந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்மிடத்தில் வந்து வேலை செய்து கூலி வாங்காத ஒரு தொழிலாளி நம்மிடத்திலே, இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக வேலை பார்த்தேன், எனக்கு கூலி நான் வாங்காமல் போய்விட்டேன் என்பதாக சொன்னால் என்ன சொல்வோம் என்பதை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அன்று அல்லாஹ்வை பயந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், தக்வா உள்ளவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த முதலாளி சொன்னார், அங்கிருந்த ஆட்டு பண்ணைகளை பார்த்து, மந்தைகளை பார்த்து, மாட்டு மந்தைகளை காண்பித்து, ஒட்டக மந்தைகளை காண்பித்து அந்த தொழிலாளி இடத்துல சொன்னார், இந்த மந்தைகளை எல்லாம் எடுத்து போ என்பதாக. தொழிலாளி கவலையோடு சொன்னார், பரிகாசம் செய்யாதீர்கள், ஒரு நாளுடைய கூலி, அவர் காண்பிக்கிற இந்த ஆட்டு மந்தைகளை எடுத்து போ, மாட்டு மந்தைகளை எடுத்து போ, ஒட்டக மந்தைகளை எடுத்து போ, காண்பிக்கிறார். மந்தைகளை எடுத்து போக சொல்லி அந்த தொழிலாளி சொன்னார், என்னை பரிகாசம் செய்யாதீர்கள், எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுங்கள், போதுமானது என்பதாக சொன்ன பொழுது அந்த முதலாளி சொன்னார், இல்லை அப்பா, நீ ஒரு நாள் கூலியை விட்டுவிட்டாய், அது என்ன செய்வது? அதை ஒரு வியாபாரத்திலே போட்டேன், ஆட்டிலே போட்டேன், ஒரு ஆடாக மாறியது, 100 ஆடாக மாறியது. இன்று நீ பார்க்கிறாயே, அந்த மந்தைகள் எல்லாம் உன்னுடைய முதலீடு தான். அது நீ சம்பளம் வாங்காமல் கூலி வாங்காமல் விட்டு போய்விட்டாயே, அதுதான் இன்று இவ்வளவு பெரிய அந்த முதலீடாக போட்டது தான் இவ்வளவு பெரிய மந்தைகளாக இருக்கிறது, நீ எடுத்து போ என்பதாக சொன்னார்கள். இது மாதிரி ஒரு முதலாளியை காண்பிக்க முடியுமா? யாருடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய பயம் இருக்குமோ அந்த முதலாளிகள் இப்படி வாழ்ந்து காண்பிப்பார்கள். தொழிலாளி என்பவர் பலகீனமானவராக இருந்தாலும் கூட கொடுக்க வேண்டியதை பன்மடமாக வளர்த்து அதை கொடுக்கும் பொழுது அதை சொல்லி கேட்பார், யா அல்லாஹ், நான் உனக்காக வேண்டி உன்னை பயந்துத்தான் இந்த காரியம் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் மிகப்பெரிய நெருக்கடியை அல்லாஹ், பாறையை அகற்ற முடியவில்லை,
என்பதாக துஆ செய்யும் பொழுது வாழ்நாளிலே எந்த விதமான நெருக்கடியும் இல்லாத நேரத்திலே அல்லாஹ்வை பயந்து தொழிலாளிக்கு உபகாரம் செய்தாரே, அந்த துஆவை, அந்த தக்வாவுடைய வாழ்க்கை பாறை நகரும். 3 பேர்களும் துஆ செய்வார்கள். அதிலே ஒரு மனிதர் துஆ செய்வார், யா அல்லாஹ், என்னுடைய உறவுக்கார பெண் ஒருத்தி அழகாக இருந்தாள், ஒரு பெண் மிக அழகாக இருந்தாள், அவளை எப்படியாவது தவறாக அடைய வேண்டும் என்பதாக முயற்சித்தேன். அவளுக்கும் ஒரு பொருளாதார நெருக்கடி வந்தது, என்னிடத்தில் பண உதவி தேடி வந்தால் அந்த நேரத்தில் நான் சொன்னேன், உனக்கு நான் பணம் தருகிறேன், ஆனால் என்னுடைய இச்சைக்கு நீ அடிபடிய வேண்டும். அவளும் ஒத்துப்போனாள். பண நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி. ஆனால் அவளை நெருங்கும் பொழுது அவள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, யா அபதல்லாஹ் இத்தகில்லாஹ், அல்லாஹுடைய அடிமையே, அல்லாஹ்வை பயந்து கொள் என்பதாக சொன்னால் அவளை விட்டும் நான் தூரமாகி விட்டேன் என்பதாக 3 மனிதர்களிலே இன்னொருவர் சொல்வார். நம்முடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்துவது என்பது அல்லாஹுடைய பயம் இருந்தால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கும் என்பது யாரிடத்தில் தக்குவா இருக்குமோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் மட்டும்தான் சரியாக இருக்கும். இன்னொருவர் பெற்றோருக்கு செய்த உபகாரத்தை சொல்லுவார், யாருடைய உள்ளத்திலே தக்குவா இருக்குமோ பெருமக்களே அவர்கள் தான் பெற்றோருக்கும் உபகாரம் செய்வார்கள். வாழ்நாளுடைய அத்தனை விஷயங்களும் இபாதத்தாக இருந்தாலும் சரி, ஹுக்கூக்குல் இபாதாக இருந்தாலும் சரி, முஆமலாத் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, அது மட்டுமல்ல உணர்ச்சி ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, தக்வா இருந்தால்தான் அனைத்தும் சரியாக இருக்கும். அப்படி சரியாக இருக்கும் பொழுது, நாம் நல்ல நிலையிலே இருக்கும் பொழுது, அல்லாஹ்வை பயந்து வாழும் பொழுது, வாழ்நாளிலே ஒரு நேரம் வரும் இக்கட்டான நிலை, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வரும். வமையத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை பயப்படுவாரோ அவருக்கு அல்லாஹ் இக்கட்டான சூழ்நிலையிலே உதவி செய்வான், வழியை காண்பித்து கொடுவான், பிரச்சனையை நீக்கி வைப்பான். அது மட்டுமல்ல, சக்கராத்திலே கலிமா வர வேண்டும் என்று சொன்னாலும் கூட வாழும் காலம் வரைக்கும் தக்வாவோடு வாழ்ந்தால் மட்டும்தான் சக்கராத்திலே கலிமா வரும். அல்லாஹ் சொல்வான், வல் ஆகிபத்து லில் முத்தகீன், யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்வார்களோ அவர்களுக்கு தான் இறுதி நல்ல முடிவு என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிடுவான். வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ அதுபோல அல்லாஹ்வை பயப்படுங்கள். தக்வா என்று சொன்னால் என்ன? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், உபய் அவர்களே, தக்வானா என்ன? ஹஸரத் உமர் அவர்கள் கேட்கிறார்கள். கேட்பது யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், இறையச்சம் தக்வா என்றால் என்ன என்பதாக கேட்கிறார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான ஒரு விளக்கம் சொன்னார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, நிறைய முட்களாக இருக்கிறது, முள் செடியாக பாதைகளிலேயும் ஆங்காங்கே முள்ளாக இருக்கிறது, சிறிதுதான் நடந்து போவதற்கு இடம் இருக்கிறது. அந்த மாதிரியான முட்கள் உள்ள பாதையிலே நீங்கள் எப்படி கடந்து போவீர்கள் என்பதாக கேட்ட பொழுது அமீருல் முஃமினீன் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஆடையை இறுக்கி பிடித்துக் கொள்வேன், என்னுடைய ஆடையை இறுக்கி பிடித்துக் கொள்வேன், இந்த புறமும் விழுந்து விடாமல் அந்த புறமும் விழுந்து விடாமல், ஆடைகள் முள்களிலே பட்டு விடாமல், சிக்கி விடாமல், நான் முள்ளிலே விழுந்து விடாமல் மிக ஜாக்கிரதையாக நடந்து போவேன் என்பதாக சொன்ன பொழுது ஹஸரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தக்வாவுடைய வாழ்க்கையும் அப்படிதான். இந்த ஹராமிலேயும் விழுந்து விடக்கூடாது, இந்த ஹராமிலேயும் விழுந்து விடக்கூடாது, மிக ஜாக்கிரதையாக வாழ்க்கையிலே பயணிப்பதுதான் தக்வாவுடைய வாழ்க்கை என்பதாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். அதுபோல ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே மட்டுமல்ல பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் வரைக்கும் தக்வா நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். வஸீகல்லதீன தகவ் ரப்பகும் இலல் ஜன்னதி, யார் அல்லாஹ்வை இந்த உலகத்திலே பயந்து வாழ்வார்களோ அவர்களை சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லப்படும் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வான். இந்த உலகத்திலே அத்தனை வாழ்க்கையிலேயும் எல்லா இடத்திலேயும் அல்லாஹ்வை பயப்படும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நல்ல மரணம் வரும். மௌத்துக்கு பிறகு கபருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்.
மஹ்ஷருடைய வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் பிரகாசமாக இருக்கும். அதுபோன்ற உயர்ந்த நல்ல பயபக்தி உள்ள வாழ்க்கையை, தக்வாவுடைய வாழ்க்கையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அனைவருக்கும்